ஆக்கிலால் பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கையில நம்பர் 1, அவர்கள் லே லீடர்ஸ், உதவி ஊழியர்களாக இருந்தார்கள். வேலை செய்து கொண்டே, அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா பணிவிடை ஊழியம், பணிவிடை தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப், அதில் அவர்கள் இருந்தார்கள். இதை குறித்து நாம் தீர்க்கமாய் பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யூடியூப்ல, நீங்கள் அதை பார்க்கலாம். நம்பர் 2, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். விருந்தோம்பலை குறித்தும் நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் விருந்தோம்பல் இருக்குது. ஆனா நமக்கு விருப்பமானவர்களுக்கு தனி முன்னுரிமை, நமக்கு பிரியமானவர்களுக்கு, நமக்கு தேவையானவர்களுக்கு. நம்ம ஊர் வேண்டாம், நம்ம ஊர் வகையராக்கள் என்ற வார்த்தையை கூட நான் எஸ்ராவின் புத்தகம் 4-5 அதிகாரங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற வகையராக்கள் ரொம்ப நல்ல வார்த்தை, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்திற்காக, நோக்கம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு வார்த்தை சொல்றேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க. அந்த வகையராக்கள் என்பதற்கு சாவு மணி அடிச்சிருங்க, சாவு மணி அடித்து விடுவோம். அது வாழ்க்கையில வேண்டாம். அங்க ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் எஸ்ராவின் புத்தகத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஆகவே நம்பர் 3, மூன்றாவதாக திருவசனத்தில் profound in God's word, ப்ரொபோசர், அதாவது திருவசனத்தில் பேராசிரியர்களாக இருந்தார்கள். நல்ல வேத அறிவும் அனுபவமும். வெறும் அறிவு மட்டும் இல்லைங்க, அறிவு என்ன உண்டாக்குமா? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆனா அறிவு, வெறும் அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை மறவாதிருப்போம். நான்காவதாக சாக்ரிஃபைசியல், தியாகம். அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட தியாகத்தை குறித்தும் நான் போன வாரத்தில் சொல்லிவிட்டேன். திரும்பவும் நான் அவைகளை எல்லாம் பதிவில் இருக்கிறது. திரும்ப திரும்ப கேளுங்கள். கேட்பது மட்டுமல்ல, அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். 5, டெஸ்டிமனி அமாங் அதர்ஸ், நற்சாட்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். மற்றவர்களால நற்சாட்சி. அவர்கள் இருந்த அந்த லோக்கல் சர்ச் மட்டும், எல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். ஒரு லோக்கல் சர்ச் மட்டும் அவர்களை குறித்து நற்சாட்சி கொடுக்கலங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் நற்சாட்சி கொடுக்கல. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? என்ன குறித்தும், நம்ம குறித்தும், உங்களை குறித்தும் அந்த கேள்வியை உள்ளத்துக்குள்ள கேட்டுக்கொள். சபையார் எல்லாரும், பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும். எத்தனை திருச்சபைகள் என்று எழுதப்படவில்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். நம்பர் 6, போன வாரத்தில் 6ஆவதாக ஹவுஸ் சர்ச், வீட்டு சபை. அவர்களுடைய வீடே ஒரு வீட்டு சபையாய் திகழ்ந்தது. வீட்டு சபையாக அவருடைய குடும்பமே. இப்படிப்பட்ட வீட்டு சபைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வீட்டு சபையாக அவ்வளவு அற்புதமான விதத்தில் அவர்கள் மாதிரி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹவுஸ் சர்ச். 7வது, இன்றைக்கு கடைசியாக ரோல் மாடல். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரோல் மாடல். பொருள் என்ன? ஒரு சிறந்த முன்மாதிரி உள்ளவர்களாக இருந்தார். ஏற்கனவே நாம் தியானித்தவைகளுடைய சுருக்கத்தை ஒரு சில வசன ஆதாரங்களோடு 7 காரியங்களை நான் சுட்டி காட்டும்படிக்கு விரும்புகிறேன். பாருங்கள், ரோல் மாடல். எல்லாரும் சொல்லலாம், அவர் எனக்கு ரோல் மாடல். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவர் எனக்கு ரோல் மாடல். எனக்கு யாரு மேல எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க யார ரோல் மாடல் என்று சொன்னாலும் அதுல நான் வருத்தப்படுகிறோம் இல்ல. ஆனா யாரை நீங்க ரோல் மாடலா வைத்திருக்கிறீங்கிறத உங்களை கொஞ்ச நேரம் பார்த்த உடனே தேவ கிருபையில கண்டுபிடிச்சிருவேன்.
உங்க வாழ்க்கையில இயேசு உங்களுடைய ரோல் மாடலா? உங்களுடைய வாழ்க்கைக்கு இயேசு ரோல் மாடலா இருக்கிறாரா? நாம் யாரை ரோல் மாடலா வைத்திருக்கிறோமோ அவர் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறவரா? இத ஒரு அடையாளத்தை மட்டும், நாம் யாரை பின்பற்ற விரும்புகிறோமோ அவரை எப்படிங்க அடையாளம் காண்றது? வளர்ந்த விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் இங்க இருக்கிறீங்க, ஊழியர்கள் இங்க இருக்கிறீங்க, இளம் விசுவாசிகள் இருக்கிறீங்க, நடுத்தர நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பலரும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு சில நேரங்கள்ல போன் கால் வருது. அந்த போன் காலை எடுக்கவே நான் ரொம்ப பயத்தோடு, தயக்கத்தோடு, அதிக ஜெபத்தோடு எடுப்பேன். அப்படி இருந்தாலும் நான் சிக்கல்ல மாட்டிக்கொள்றேன், பதில் சொல்ல முடியல. யாரை குறித்து தெரியுமா? ஊழியர்களை குறித்து, ஊழியம் செய்கிறவர்களை குறித்து, ஊழியம் செய்கிற சகோதரர்கள் சகோதரிகளை குறித்து கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நல்ல கவனிங்க, ரோல் மாடல். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை குறித்து ரோமர் 16:3 என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். என் உடன் வேலையாட்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொன்ன என்ன பெரிய விசேஷம் தெரியுமா? என் உடன் வேலையாட்கள், என் உடன் வேலையாட்கள். ரோமர் 14:4 கூட அவர்களை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். என்ன சொல்றாரு? நான் நீங்க யாரை பின்பற்றணும்னு விரும்புறீங்களோ இந்த ஒரு குவாலிபிகேஷனை முதல்ல வச்சுக்கொள்ளுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எப்படி பின்பற்றணுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. புதிய ஏற்பாட்டுல 21 நிருபங்கள்ல எபிரேயரையும் சேர்த்து ரோமர்ல இருந்து 14 நிருபங்களை எழுதுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பயன்படுத்தினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. 2வது வசனம் கூட 1 கொரிந்தியர் 11 அது 2வது வசனத்தையும் கூட பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு. யாருக்கு சொல்றாரு? சபைக்கு, அந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். சகோதரரே, இங்க நான் சொல்றேன், சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு. யாரை நினைத்துக் கொண்டு? என்ன நினைக்க முடியுமானால், ஆனா அதை நினைப்பதற்கு தகுதி என்ன? ஒரே தகுதி, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு, நீங்கள் இந்த கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். இன்னொரு முக்கியமான வார்த்தை, பிலிப்பியர் 3:17 வருவீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார். பிலிப்பியர் 3:17, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். என்ன ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அங்க இருக்குதா? ஆவியானவர் அங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறாரா? சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி. யாரை பின்பற்றணும்? நீங்கள் என்னோட கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. அதை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி ரெட்ல ஹைலைட் பண்ணி இருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். யார மாதிரியா நோக்கணும்? அடிக்கடி ஒருத்தர் டிவியில வராரு பாருங்க, அந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு அப்பப்போ ஒரு புதுசா ஒரு மேக்கப்ல வருவதே இன்றைய சினிமாவுடைய கலாச்சாரம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள் மட்டுமல்ல,
ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளும் மிகப்பெரிய பரிதாபம். இன்னொரு வார்த்தை வாயில வருது, வெட்கக்கேடு. இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய ஆவிக்குரிய உலகத்தினுடைய வெட்கக்கேடு என்பதை நான் சுட்டி காட்டும்படிக்கு விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை. அவர் நடக்கிறவர் தானா? அடிக்கடி வர்றாரு டிவியில, அடிக்கடி ஒருத்தர் வர்றாரு பாருங்க, அப்படியே கையை வயத்துனா காலை வயத்துனா. ஒரே ஒரு அடையாளம் தான், நாம் பார்க்கிற அடையாளம் என்ன தெரியுமா? நாம் பார்க்க வேண்டிய அடையாளம் என்ன? நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நடக்கிறவர்கள் தான் மாதிரி. தொடர்ந்து நீங்கள் கவனி. 18ஆம் வசனம், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். 19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு வேதத்தில் ஒரு நல்ல சிறந்த ஒரு எச்சரிப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும், சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை குறித்து ஒன்று இருக்குதுங்க. இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் நிறைந்த இந்த வேதத்தை நம்முடைய கரத்திலே நாம் வைத்துக்கொண்டு நாம் எப்படியும் வாழலாம் என்று எண்ணுகிற அந்த நிலையை என்னால கற்பனையே பண்ண முடியல. தானியேல் 4ஆவது அதிகாரத்துல தானியேல் 4:30 கடைசியில் இருக்கும், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். யாரு? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நான் கட்டின என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். அந்த நான்ங்கிற வார்த்தை எல்லாம் எத்தனை தடவை இருக்குன்னு பாரு. அப்படிப்பட்ட எவரையும் மாதிரியாய் பின்பற்றாதீர்கள். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை மட்டுமல்ல, அது என்னுடைய பொறுப்பு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. 31 பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே. இந்த வார்த்தைகள் இல்லைங்க, இந்த வார்த்தைகள் அல்ல, இந்த பிரசங்கம் அல்ல, இந்த சொற்பொழிவு அல்ல. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம். புல்பீட்ல இருந்து வரலங்க, சத்தம் எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து ஒரு சத்தம். கற்பனை பண்ண முடியுதா? வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன வருது? உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. வானத்திலிருந்து வர்ற சத்தமா இது? இன்றைய உலகம், இன்றைய அரசியல் உலகம் அல்லது இன்றைய கிறிஸ்தவ உலகம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது? நாங்க பிடிச்சாச்சு, சிங்காசனத்தை பிடிச்சாச்சு, யாரும் அசைக்க முடியாது. ஆனா வானத்திலிருந்து சத்தம் உண்டாச்சுன்னா அசைக்க முடியுமா? தானா அசைஞ்சிருங்க, தானாக அசைந்து விடும். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. 33, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரில் நிறைவேறிற்று. 32 எல்லாம் நீங்க பிறகு படிச்சு பார்த்துக்கணும். 33, அந்நேரமே அந்த சத்தம் உண்டாகுது. அந்த வார்த்தை ராஜா வாயிலிருந்து புறப்பட்ட உடனே என்ன வருது? சத்தம் உண்டாகுது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்றைக்குங்க அது நீங்கிற அன்னைக்கு பார்த்துக்கலாம். அதான் நமக்கு தான் இன்னும் 10 வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்கு. கணக்கீடு எப்படி? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும். இந்த பைபிளை தான் நம்ம கையில வச்சுக்கிட்டே இருக்கிறோங்க. கையிலேயே இந்த பைபிளை மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த பைபிள்ல இவ்வளவு பெரிய எச்சரிப்பு இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய எச்சரிப்பை தேவன் வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறாரா? ஆம். ஏன்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரப்போகுதுங்க. சீக்கிரமா வரப்போகுது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார்.
சிலருக்கு எனக்கு சிலர் ஏதாவது செய்திகள் அனுப்புவாங்க, நான் அவர்களுக்கு ஒரு பதில் அனுப்புகிறதே. இந்த நாட்கள்ல எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, வருகையை குறித்த ஒரு சில வரிகளை அவர்களுக்கு எடுத்து அதை ஹைலைட் பண்ணி அனுப்புறேன். எல்லாருக்கும் அனுப்புகிறேன் எனக்கு தெரியாது. நான் அனுப்புகிற கண்ணீரை எல்லாம் துடைப்பார், கலங்காதே திகையாதே. எனக்கு எதுவுக்கும் நான் விரோதி இல்லை, எனக்கும் அந்த வார்த்தை தேவை. ஆனால் கர்த்தருடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அனுப்புகிறேன் என்பதற்கு நீங்கள் அதை பார்த்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். நல்ல கவனிங்க. இப்போ ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய சரீரம் 33ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அப்ப ஐயா எங்க படுத்திருக்காரு? நேபுகாத்நேச்சார் படுக்கிற இடம் எதுங்க? படுக்க வேண்டிய இடம் எது? நேற்று வரைக்கும் படுத்திருந்த இடம் எது? யோசேப்பை நினைச்சு பாருங்க. நேற்று வரைக்கும் சிறைச்சாலையில படுத்து தூங்கினாள், இன்றைக்கு எங்க படுக்கிறாரு? அரண்மனையில படுக்கிறார். நீங்க நினைச்சிருக்கீங்களா? நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒரு சிறை வாழ்க்கையை போல இருக்குதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையின் வாழ்க்கையை போல இருக்குதா? ஒரு மருத்துவமனையிலே கைவிடப்பட்ட நிலையில படுத்திருக்கிறீர்களா? நான் சொல்றேன், அது முடிவல்ல, அது முடிவல்ல. எந்த சூழ்நிலைகளும் முடிவல்ல. என்னுடைய 50 ஆண்டு கால என்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்துல தேவன் என்னுடைய இருதயத்துல என்னை நம்ப பண்ணின ஒரு வசனம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலைகளும் முடிவு அல்ல, அல்லவே அல்ல. எந்த சூழ்நிலை முடிவு அல்ல. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு சொன்னது யாரு? நெப்போலியனா? தவறா இருந்தாலும் இருக்கட்டும், மன்னிச்சு கொடுங்க. ஆனால் நேற்று வரைக்கும், அதாவது காலையில தூங்கி துயில் எழுந்தது எங்க தெரியுமா? சிறைக்கூடத்துல. சிறைக்கூடத்தினுடைய ஜன்னல் வழியாகத்தான் வெளியே பார்த்திருக்கலாம். ஆனா அடுத்த நாள் எங்க இருந்து பார்க்கிறாரு? அரண்மனையிலிருந்து. அரண்மனையில ராஜா கொடுத்திருக்கிற இடம் எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி அறையாவா இருக்கும்? இந்த மாதிரியா இருக்கும்? அங்க இருந்து சூரியனை பார்க்கிறார், தேவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவார்கள். நேற்று அதிகாலை 6 மணிக்கு மேல இருக்கிற பாடல் சத்தம் கேட்டுச்சு. தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு. காலையில் 6ல இருந்து 9 வரைக்கும் தான் செட் பண்ணி இருக்கிறோம். இரவு முழுவதும் நாள் வைக்கலாம். ஏன்னா மற்றவர்களுக்கு நாம் பத்ரோமா இருக்கக்கூடாது. சொல்லப்பட்டிருக்குது, அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனிகளில் நனைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நேபுகாத்நேச்சாருக்கு கூட என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சுங்க. ஆனா ஒரு துக்ககரமான காரியம் என்னன்னா, இன்றைக்கு நம்மவர்களுக்கு என்ன வரமாட்டேங்க? நம்மவர்களுக்கு நேபுகாத்நேச்சாருக்கே என்ன வந்துட்டு மனம் திரும்புதல். ஆனா நம்மவர்களுக்கு, உங்களை சொல்ல, நம்மவர்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கு என்ன வரமாட்டேங்க? அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அடுத்த வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு 34. அந்த நாட்கள் அதோட வச்சுக்கொள்வோம். சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். மேல இப்பதான் ஏறெடுக்கிறார். இதுவரைக்கும் என்னத்தை ஏறெடுத்துக்கிட்டு இருந்தாரு? இதுவரைக்கும் என்னத்தை ஏறெடுத்தாரு? நான் கட்டின மகா பாபிலோன். இவர் கட்டின மகா ஒரு செங்கலை தூக்கி உனக்கு மேல வைக்க முடியுமா? ஒரு செங்கலை தூக்கி மேல வைக்க முடியுமாங்க? இல்ல உள்மூச்சை வெளிமூச்சை உள்ளுக்கு வெளியிருந்து ஒரு சுவாசிக்க முடியுமா நம்மால்? ஆனா தேவன் பாடம் கற்றுக் கொடுத்தார். இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இந்த புத்தி எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த புத்தி எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு
இன்னும் தெளிவா சொன்னா, உங்களுக்கு நல்லது, இல்ல உனக்கு நல்லது, எனக்கு நல்லது, அவ்வளவுதான். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, இந்த ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இண்டிவிஜுவலா சொல்ற, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். இந்த உணர்வோடு நாம் தேவனுக்கு நன்றி சொல்றோமா? தேவனை ஆராதிக்கிறோமா? யாரோ ஒருத்தர் முன்னுக்கு இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, எப்பவும் வந்தவரை காணோம். இன்னைக்கு வேற மாதிரி வேற ஒருத்தர் வந்து ஹிந்தி பாட்டுலாம் பாடுறாரு. நீ எந்த பாட்டு வேணாலும் பாடியா, நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே என்ன செய்வோம்? நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே. இன்றைக்கு நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது, ஆனா அப்படியே சொங்கி மாதிரி உட்கார்ந்துருப்போம். அப்படி ஒரு மாதிரியா என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி, என்னத்தையோ பறி கொடுத்துட்டு ஏதோ இங்க சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வந்து அடைச்ச மாதிரி. சிறையில் அடைச்சு வச்சு இருக்கிறவங்களை பார்த்தா கூட என்ன உற்சாகமா இருக்காங்க பாருங்க. சிறைச்சாலை எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன், போய் பார்த்துட்டாது வந்திருக்கிறேன். இல்ல, எல்லாம் நல்லா உற்சாகமா இருக்காங்க, நல்லா டிப் டாப்பா ஒயிட்ல இருக்காங்க. சரி, இப்ப கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது 36 மத்திய பகுதி. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். ஐயாவை இப்பதான் எல்லாரும் என்ன செய்யறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் தேடல, ரொம்ப ஒஸ்தியா நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. ஒருத்தரும் தேடாம போற சூழ்நிலை வருமா? எனக்கு வரும், வரலாம், தேவன் அனுமதிப்பார், ஆனால் வந்துதான் ஆகுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, தானியேலின் புத்தகத்துல நாம் படிக்கிறோமே, அந்த 4வது அதிகாரத்தினுடைய 37, நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். 36, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். 37 கடைசி பாருங்க, அகந்தையாய் நடக்கிறவர்களை. எப்படி சொல்லுங்கம்மா? அகந்தையாய் நடக்கிறவர்களை. எப்படி நடக்கிறவங்க? இந்த அகந்தைன்னா எனக்கு ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை வந்துச்சு, ஆந்தை அப்படின்னு வந்துச்சு. நமக்கு ஒரு ப்ராவை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், கொக்க பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஆந்தையை யாராவது பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? நான் சந்தோஷப்படுவேன். ஆந்தையை பார்த்தா எப்படி இருக்கும்? சிலர் திட்டுனா கூட இப்படி சொல்லுவோம், நீங்களா அப்படி சொல்ல மாட்டீங்க, ரொம்ப நல்ல ஏஞ்சல்களா இருக்கிறீங்க. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று நேபுகாத்நேச்சார் எழுதியிருக்காருங்க. நேபுகாத்நேச்சார் எழுதினார். அவர் எழுதினதை நாங்க பார்த்தாதான் நம்புவோம்னு சொல்றீங்களா? அதையும் பார்க்கலாம் இன்றைக்கு. ஏன்னா புதைப்பொருள், அந்த ஆர்கியாலஜிக்கெல்லாம், அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவைகள் எல்லாம் கூட கண்டுபிடிச்சு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், தேவன் எதிர்த்திருக்கிற ஒரே ஒரு பாவம் பெருமை. தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில அதற்கு நாம் இடம் கொடுத்து விட வேண்டாம். நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. ரோல் மாடல், இப்பதான் ரோல் மாடலுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சிறந்த முன்மாதிரி. எதுல சிறந்த முன்மாதிரி? நம்பர் 1, அன்பில், அன்பு கூறுவதில் ஏழையும் நேர்மை என்ற வார்த்தையோடு நான் இணைத்து தியானிக்கும்படி எந்த தகுதியும் இல்லாத இந்த அர்ப்பனுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்தார். அப்பா கிருபை தான், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா எங்கேயோ நான் புத்தகத்தை பார்த்து கண்டுபிடிக்கல. அன்பு கூறுவதில் நேர்மை. எத்தனை பேருக்கு ரோல் மாடலா இருக்கணும்? ஏன்னா அவங்க மட்டும்தான் சர்ச்சில் தலைமைத்துவத்தில், லீடர்ஷிப்லையா? நாங்கெல்லாம் கிடையாதா? எல்லாருக்கும் அழைப்பு இருக்குதுங்க. நமக்கு ஒண்ணு தேவைங்க, அன்பு கூறுவதில் நேர்மை. ஏன் தெரியுமா? யோவான் 13:34-35 எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு நான் ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறேன். அன்பு ஒன்றேதான் கிறிஸ்துவனுடைய சீடத்துவத்தினுடைய அடையாளம்.
அன்பு ஒன்று கிறிஸ்துவின் சீடத்துவத்தின் அடையாளம். அதைத்தான் நான் சுருக்கமா சொன்னேன். அன்பில் நேர்மை. உங்க குடும்பத்துல அன்புல நேர்மையா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல அன்புல நீங்க நேர்மையா இருக்கிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல நீங்க எங்க வேலை செய்யலாங்க, பேங்க்ல வேலை செய்யலாம், அல்லது கார்பரேஷன்ல சுத்தம் பண்ணுகிற அந்த தொழில்ல ஒருவராக இருக்கலாம். எந்த அந்த மேல இருந்து பாட்டம் வரைக்கும் எங்க இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வாசிங்க யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கொடுக்கிறார். 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தெருவில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள், கிராமத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். இல்லைங்க, எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம ஏன் அன்பு கூற முடியல தெரியுமா? நாம் ஏன் பொதுவா அன்பு கூற முடியல? ஒரு தேவ மனிதனுடைய ஒரு கூற்றை நான் இங்கே சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். நீ மக்களை நியாயம் தீர்த்தால் நீ அவர்களிடம் அன்பு கூற நேரமே இருக்காது. திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு தேவ மனிதனுடைய கூற்று. நீ மக்களை நியாயம் தீர்த்தால், இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? உடனே மற்றவங்களை ஜட்ஜ் பண்றோம், நியாயம் தீர்க்கிறோம். இந்த பாரு, இந்த அவரை பாரு, இந்த அவர் பாரு, அந்த அம்மாவை பாரு. கிருபையினால நான் யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு போறதில்லை. ஏன்னா என்னை நியாயம் தீர்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய இருக்கு. என் கதை எனக்கு தானே தெரியும், உங்க கதை உங்களுக்கு தான் தெரியும், என் கதை எனக்கு தான் தெரியும். அதுக்கு மேல தெரியணுமா அந்த அம்மாட்ட கேட்கணும். அந்த அம்மாவை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? உங்களை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கேட்கணும். அந்த ஐயாமாரை குறித்து எங்க கேட்கணும்? வீட்டில் கேட்கணும். ஒருவர் இப்படி சொன்னாரு, ஒரு கிறிஸ்தவனை அடையாளம் காண்பதற்கு சென்னையில வைத்து, சென்னை தலைமையகம் சபையில ஒருவர் பேசுறார். அவர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவனை அடையாளம் காட்டுறதுக்கு ஒன்னே ஒண்ணு போதும்னார். ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. என்னதான் சொல்ல போறான்னு இப்படி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வீட்டில் வேலை செய்யறதுக்குன்னு யாராவது இருப்பாங்கல்ல, ஒரு உதவியாளர்கள் வேலை செய், அந்த உதவி செய்கிறவங்கிட்ட கேட்டுட்டா, அங்க முன் வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா உட்கார்றவங்க. தலைமையகம் சபை பாருங்க, தலை கொஞ்சம் வீங்கிதான் இருக்கும். தலைமையகத்துல எப்படி இருக்கும்? கொஞ்சம் தலையெல்லாம் வீங்கிதான் இருக்கும். பிரசங்கியார் வந்து என்ன சொல்றாரு? யோக்கியம் தெரியணுமா? உங்க வீட்டுல வேலை செய்யற அந்த அம்மாட்ட, அம்மாவோ ஐயாவோ யாரோ ஒருவர், அவங்ககிட்ட கேட்ட கதை தெரியும். எல்லா தலையும் தலைமையாக தான், எல்லாம் தலையும் கீழே தொங்கிட்டு. என் கதையா அதுவா தான் தாங்க, என் கதையா தான். உணர்கிறோமா? அப்போ மக்களை நியாயம் தீர்த்தால் அவர்களிடத்துல அன்பு கூறுறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? நேரமே. ஒத்துக்கொள்ளலாமா? ஒத்துக்கொள்ள முடியாது. அன்பு கூறுறதுக்கு என்ன இருக்காதுங்க? ஆமேன் சொல்ல அன்பு கூற நேரம் இருக்காது என்பதை இந்த இருதயத்துக்குள்ள நம்ம பதிச்சு கொள்ளணுங்க, பதித்து கொள்ள வேண்டும். என்ன வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 கொரிந்தியர் 4:5 1 கொரிந்தியர் 4:5 கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது
அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். வானத்திலிருந்து அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. வருமா வராதா? இந்த மைக்கை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு நிற்கிறாரு. என் கதை எப்போ வரும்? வானத்திலிருந்து சத்தம் உண்டாகாதோ? ரைட் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் கதையெல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா? வானத்திலிருந்து என்ன வரும்? வானத்திலிருந்து சத்தம். ஒரு நேபுகாத் நேச்சாருக்காகவே வானத்திலிருந்து சத்தம் வருமானால் நீங்கள் நானும் தப்ப முடியவே முடியாதுங்க. அப்ப சொல்லப்பட்டிருக்குது. அத பவுல் எப்படி சொல்றாரு? 1 கொரிந்தியர் 4:4, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட இருந்து ட்ரெயின் பண்ணப்பட்டவங்கள் தான் யார்? இந்த தம்பதியர் ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் என்பதை கவனிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பிரச்சனைகள் வரலாம், குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்துக்குள்ள பதித்த, கடந்த நாட்கள்ல இந்த இருதயத்துக்குள்ள பதித்த ஒன்று, ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டர் ஆல்வின் மருமகனா இருக்கலாம், அல்லது யாரோ இருக்கலாம். எனக்கும் இன்னொருவருக்கும் என்ன வரலாம்? பிரச்சனை வராது என்பதல்ல, ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா அந்த பிரச்சனையை தேவன் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை, கண்ணியத்தோடு சொல்றேன், அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள முடியாதபடி மூன்றாவது ஒரு நபரிடத்திற்கு நான் கொண்டு செல்வேனானால், நாம் கொண்டு செல்வோமானால் எனக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து எனக்கு சந்தேகம். புரியுதா? எனக்கும் இன்னொருவருக்கும் பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனையே என்னால, எனக்கும் என் பேத்திக்கு உட்காந்து ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காளே, எனக்கு பேத்தி கிறிஸ்திக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேத்தி இப்ப எல்லாம் இருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை நான் இன்னொருத்தங்களுக்கு சொல்லி, என் பேத்திட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்க என்ன சொல்றது? நான் பேசுற அந்நிய பாஷையை என்ன சொல்றது? நான் போடுற சத்தக்காட்டை என்ன சொல்றது? ஞாயிற்றுக்கிழமை போய் நான் போடுற கூச்சல் குழப்பம் என்னது? அதை நிறுத்தினாலே போதும்னு தான் நான் தாழ்மையா சொல்லுவேன். அதனாலதான் என் பிரசங்கம் அநேகருக்கு பிடிக்காது. அதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை. என் பிரசங்கம் எனக்கு பிடிச்சிருக்குது, அப்பாவுக்கும் பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்க. அப்போ ஒருவரோடு கூட ஒருவருக்கு நமக்கு பிரச்சனையே வராது என்பதல்ல. நம்ம யாருமே ஏஞ்சல்ஸ் கிடையாது. பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையை இன்னொருவர் நபரிடத்திற்கு நாம் கொண்டு செல்கிறோமா? அடையாளம் ஒன்றே ஒன்றுதாங்க. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும், கிறிஸ்தவத்தினுடைய சீடத்துவத்தினுடைய அடையாளம் இந்த ஒன்றே ஒன்றுதான், அன்பு. அன்பு. ஆனா இன்னைக்கு அன்பு விட காட்டிலும் அதிகமா என்ன இருக்குது? வம்பு தான் அதிகமா. அன்பை காட்டிலும் இன்றைக்கு வம்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதற்கு நான் சாவு மணி அடித்து விடுவோம். வேதத்துல கலாத்தியர் 5:22-23 வாசிக்கலாம் வேண்டாமா? ஆவியின் கனியில முதல்ல வருவது என்னது? அன்பு. 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்திருக்கிற இலக்கணங்கள் அல்லது அன்பை குறித்த லட்சியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. முதல்ல வருவது என்ன? 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும். அன்பு எப்படிப்பட்டதான்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்படின்னா என்ன? அன்புன்னா என்னங்க? அன்புன்னா என்ன? அது சகிச்சுக்கிட்டே இருக்கும், விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அன்பு அப்படின்னா அந்த அன்பு தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா விட்டு கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியாவிட்டால் எனக்குள்ள என்ன இல்லை? அன்பின் முதல் அடையாளம் சாந்தம், அமைதி, நாவடக்கம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க.
இருதயத்துக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அன்பினுடைய முதல் அடையாளம் அந்த வசனத்திலே இருக்குது பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பின் முதல் அடையாளம் சாந்தம், அமைதி, நாவடக்கம். பிரச்சனைகள் வரலாம். போன வாரத்துலையா உமன்ஸ் டே ஒன்று இருந்துச்சு. ஏதாவது ஒரு டே கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. நான் நேற்று ஒன்று பார்த்தேன், சிட்டுக்குருவிகள் தினமா, நேற்றா முந்தின நாளா அப்படின்னு இதுலேயோ ஒன்றில் வந்துச்சு. என்ன தினம்? நம்ம சிட்டுக்குருவியில இருந்து எல்லா குருவியும் சுட்டு கொண்டாச்சு. நம்ம பாக்கெட்டில் வச்சிருக்கிற அந்த மொபைல் ஃபோன், அந்த நெட்வொர்க்கிலேயே எல்லா பறவைகள் இனங்களே அழிந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் என்ன அருமையா சிட்டுக்குருவியை பார்ப்போம் தெரியுமா? இப்போ மருந்துக்கு கூட பார்க்க முடியாது. ஆனா கடந்த நாட்கள்ல உமன்ஸ் டேன்னு வந்துச்சு. ஒருத்தர் இப்படி ஒரு பதிவு பண்ணி இருந்தார். பண்ணது யாருன்னு கேட்காதுங்க. ஒரே நேரத்தில் உயிரை எடுப்பவன் யமன். திரும்பவும் சொல்றேன், திருப்பி கேட்க கூடாது, திருப்பி கேட்ட சொல்ல மாட்டேன். ஒரே நேரத்தில் உயிரை எடுப்பவன் யாரா? யமன். கொஞ்சம் கொஞ்சமாய் உயிரை எடுப்பவள் உமன். உங்களை சொல்லமா? உங்களை சொல்ல, யாரோ எழுதியிருக்காங்க. எழுதினாலெல்லாம் தெரியும். எழுதினால நான் இன்னொரு விதத்தில் ஒரு அடையாளம் சொல்லட்டா, இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, டீனேஜ் பிள்ளைகள், அந்த பக்கம் அந்த வாலிப பிள்ளைகள்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு கேஸ் தாங்க. அந்த ஆளை காதை பிடிச்சு கொண்டு வந்து இங்க முன்னால காட்டுறதுக்கு முடியும், ஒரு நாள் காட்டுவோம். அதுவும் ஏன்னா வேற யாரும் இல்லை. ஒரு நாள் காதை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னால ஒரு நாள் கட்டாயம் நிறுத்துவேன். அப்ப பாருங்க, ஒரே நேரத்தில் உயிரை எடுப்பவன் யமன். கொஞ்சம் கொஞ்சமா, இது எதுல போட்டிருக்காங்க? உமன்ஸ் டேக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுப்பவள். நீ யாரும் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு நான் இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கேன். நான் எப்படி ஆளு ஐயா, உங்க பக்கம் தான் வரேன். நான் எப்படி ஆள் பாருங்க. என் மூளை கொஞ்சம் மோசமா தான் வேலை செய்யும். நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நாணயத்தினுடைய மறுபக்கம். அந்த தம்பிக்கே அனுப்புறேன். நாணயத்தினுடைய மறுபக்கம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாய் உயிரை எடுக்கிற மென்களும் உண்டு. அவன் உமன்னு போட்டான், நான் ஒன்ன கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுக்கிற உமன்களும் உண்டுன்னு அந்த தம்பி போட்டாரு. நான் போட்டேன், டைப் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள மட்டும் அனுப்புனேன், எல்லாருக்கும் அனுப்பல. கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுக்கிற மென்களும் உண்டு. எப்பவுமே நாணயத்தினுடைய அடுத்த பக்கத்தை பார்க்காம பேசவே கூடாதுங்க. வானத்திலிருந்து சத்தம் வரும்போது அங்க மாட்டிக்கொள்வோம். அந்த பயத்துல தான் நிக்கிறேன் நான். இப்ப நான் பிரசங்கிக்கிறேன், கையில மைக்ரோஃபோன் இருக்குது. ஆனால் நாணயத்தினுடைய அடுத்த பக்கம் என்ன? நாணயத்தின் அடுத்த பக்கத்தை யோசிக்கிறோமா? நான் அடிக்கடி வீட்டுக்குள்ள நடக்கும்போது வரும்போதெல்லாம் பிள்ளைகளை பார்க்கிறேன், பேர பிள்ளைகளை பார்க்கிறேன். அந்த பிள்ளைகள் மொபைலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது, இதையோ பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் என்ன உணர்றேன்னு சொல்றேன், தேவ சமூகத்துல வெளிப்படையா சொல்றேன். நான் அந்த பிள்ளைகளுடைய வயதுல இருந்த போது நான் எப்படி, அன்றைக்கு மொபைல் போன்லாம் கிடையாது, மொபைல் போனும் கிடையாது, டெலிபோனும் கிடையாது, அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் என்னுடைய பெற்றோருக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக நான் இருந்த, எங்க பெற்றோரை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன்னா, எங்க அப்பாவை நான் கண்ணீர் ஒடிக்க வச்சிருக்கிறேன்னா, எங்க அம்மாவை கண்ணீர் ஒடிக்க வச்சிருக்கிறேன்னா சிந்திக்கிறோமா? நாணயத்தின் மறுபக்கத்தை ஒருபோதும் சிந்திக்க தவறாதீர்கள். தவறுவோமானால் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகும் போது வெட்கி தலை குனிகிறவர்களாக இருப்போம். நம்பர் 2, முடிந்ததை நான் சொல்றேன். நம்பர் 2, ரோல் மாடல், சிறந்த முன்மாதிரி எதுல? முதலாவது, அன்பு ஒன்றே கிறிஸ்துவின் சீடத்துவத்தினுடைய அடையாளம், அதாவது அன்பில் நேர்மை. நம்பர் 2, தாழ்மை அல்லது விட்டு கொடுத்தலில் நேர்மை. தாழ்மைன்னு சொன்னா இவர் எப்பவும் தாழ்மை தான் பேசுவார். ஏன்னா எனக்கு எழுதி ரைட்டர் டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கு பாருங்க. எனக்கு
பட்டா போட்டு கொடுத்துருக்குல்ல இல்லைங்க. எதுல நேர்மை நமக்கு வேணும்? நம்பர் 1 அன்பு கூறுறதுல நேர்மை. நம்பர் 2 தாழ்மை என்று சொன்னா விட்டு கொடுப்பதில் நேர்மை. விட்டு கொடுப்பதில் நேர்மை. சங்கீதம் 32 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 32 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய 2 குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம். அடிக்கடி நான் இதை சுட்டி காண்பித்திருக்கிறேன். அடிக்கடி நான் ஜெபிக்கும் போதும் கூட இந்த வசனத்தை நான் சொல்லி ஜெபிப்பதைக்கு நீங்கள் சாட்சிகள். சங்கீதம் 32:8 8 பின்பகுதி பாருங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது. அப்பா என் மேல எப்படி ஆலோசனை சொல்றாரு? கவடமா இருக்கும். உரிச்சு போடுவேன், தோலை உரிச்சு போடுவேன், பல்ல உடைச்சிடுவேன் ஆகும். அப்படித்தானே நம்ம பேசுறோம் பிள்ளைகள்கிட்ட. அதனாலதான் பிள்ளைகள்கிட்டையும் அப்படித்தான் பேசும். பள்ளிக்கூடத்துல என்ன பிரச்சனை? வீட்டுல அப்பாவா அம்மா உரிச்சு போடுவேனாக்கு உரிச்சு. அதனால நம்ம பிள்ளைகள் அதான ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் அங்க போய் அதான் பேசும். கடைசியில காவல் நிலையத்துல இருந்து போலீஸ் வரும். நீங்க இந்த பிள்ளைகளுடைய அப்பாவா? உடனே ஸ்டேஷனுக்கு வரவும். ஏன் கம்ப்ளைண்ட் எங்க வந்திருக்கு? போ. சோ நாம் ஒன்றை மனதின் ஆழத்தில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அதாவது அன்பான தேவன். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்றேன், அணைக்கும் தேவன். அவர் அன்பான தேவன் மட்டும் இல்லைங்க, அணைச்சு கொள்ற தேவன். நம்பர் 2 நாணயத்துக்கு மறுபக்கம் உண்டா? தேவனுக்கு மறுபக்கம் இருக்கா? இருக்கிறது. அடுத்த வசனம் 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியுள்ள குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் அன்பான தேவனுங்க. நம்ம அப்படி அணைத்து கொள்ளுகிற தேவன். அதே தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுமா? திருத்தும் தேவனா இருக்கிறார். நம்மளை திருத்துறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இது கல்லேலியாவெல்லாம் ஒன்றும் வராது, வரவும் வேண்டாம். அந்த அலேலியாவை பார்த்து நான் ஏமாறவும் மாட்டேன். திருத்தும் தேவன். இன்னொரு வார்த்தையில சொன்னா கடிந்து கொள்ளும் அன்பான தேவன் தாங்க, அணைக்கும் தேவன். ஆனா நாணயத்தினுடைய மறுபக்கம் என்ன தெரியுமா? திருத்தும் தேவன், கடிந்து கொள்ளும் தேவன். எப்படி கடிந்து கொள்றாரு? அதைத்தான் 9ஆம் வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும். நம்ம குதிரையை விட கோவேரி கழுத, கோவேரின்னா பார்க்க கொஞ்சம் வரி வரியா இருக்கும் பாருங்க, அப்படி நம்ம நினைப்போம். ஆண்டவர் எதை இணைக்கிறாரு பாருங்க. அவர் இணைச்சாருன்னா தப்பு இருக்குமா? உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள். அதை யாரோட ஒப்பிடுறாரு? துன்மார்க்கன் என்று சொன்ன அன்காட்லி மேன், தேவனற்றவன், தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற மனிதனை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குதிரையை பார்த்தீங்கன்னா, குதிரை பார்த்துருக்கோமா? குதிரை வண்டி தான் பார்த்துருக்கோமோ? குதிரை பார்த்துருக்குறோம். இந்த குதிரையை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கும். அப்படித்தானே இருக்கும். குதிரையினுடைய குணாதிசயங்கள் முன்பு பேசியிருக்கிறேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க. குதிரை பார்க்கறதுக்கு அப்படி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கும். ஆனா அந்த குதிரைக்கு ஒரு வேகம் வந்துட்டுன்னு வைங்களேன், எத்தனை ஆர்மி படம் வந்தாலும் நடக்காதுங்க. அதைத்தான் தேவன் இங்க சொல்றாரு. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத. அது என்ன குதிரையா? புத்தி. அந்த குதிரைக்கு என்ன கிடையாது? இப்ப நமக்கும் புத்தி கிடையாது. அது ஒரு பக்கம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவையிடத்துல பாஸ்டர் கேஜா ஆபிரகாம், அந்த ஐயா தான் என்ன ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள நடத்தினார். அந்த தேவ மனுஷன் சொல்லுவார், தம்பி எல்லாம் மாட்டுப்பால் குடிச்சு எல்லாருக்கும் என்ன புத்தி, அதுவும் மாடுன்னு கூட இல்லை, எரும மாட்டு பாலை குடிச்சு எல்லாருக்கும் புத்தி எப்படி இருக்குது? நான் சொல்லல, அதெல்லாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்.
டேஸ். எரும மாட்டு பாலை குடிச்சிட்டு என்னதான் ஹார்ன் அடிச்சாலும் ஒருத்தனை என்ன செய்ய மாட்டேங்க. எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாலங்க, 50 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 50 வருஷத்துக்கு பின்னால. சரி, நம்பர் 3, மூன்றாவதாக அன்பில் நேர்மை. நம்பர் 2 தாழ்மை அல்லது விட்டு கொடுப்பதில் நேர்மை. நம்பர் 3 மூன்றாவதாக உண்மை. உண்மைன்னு சொன்னா இவர் பெரிய உண்மையை பேச வந்துட்டார். நாங்க எப்படி உண்மையா இருக்கோம் தெரியுமா? உண்மை என்பது எதுல? ஆவியானவருடைய இருதயத்துக்குள்ள வைத்ததை நான் எழுதி வைத்திருக்கிறேன். தவறை ஒத்துக்கொள்வதில் உண்மை. உண்மைன்னு சொன்ன உடனே மக்களுக்கெல்லாம் இவர் காணிக்க தசம பாகத்தை பற்றி தான் பேசுறாரு. எதுல உண்மை வேணும்? முதல்ல நான் தவற ஒத்துக்கொள்றேனா? நான் இந்த விஷயத்துல தவறி விட்டேன் என்பதை தப்பா நான் பேசிட்டேன், என்னுடைய அபிமானம் அல்லது என்னுடைய கண்ணோட்டம் தான் தவறு என்று உண்மை முதல்ல எங்க வரணும் தெரியுமா? வரவேண்டிய இடத்துல தவறை ஒத்துக்கொள்வதில் உண்மை. தவறை ஒத்துக்கொள்வதில் உண்மை. இயேசு ஆச்சரியப்பட்டார்னு இருக்கு. அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார், விசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்பட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வேத வசனங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா சீசர்கள் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்பமாவது படிச்சிருக்கீங்களா? இயேசு ஆச்சரியப்பட்டாருங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஆனா சீசர்களுக்கு இயேசுவின் மேலேயே ஒரு பெரிய ஆச்சரியம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சமாரியா ஸ்திரியோடு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் 4:27. அத்தருணத்தில் அந்த சமாரியா ஸ்திரியோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீசர்கள் ஊருக்குள்ள போய் ஆகாரம் வாங்குறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரியுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொல்லி இருக்குது? என்ன குறித்து ஒரு ஆச்சரியம் வந்தா இதுல ஆச்சரியம் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த சிஸ்டர்கிட்ட ஒரு பேசாம இருக்க மாட்டாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. இயேசுவை குறித்து எதுல ஆச்சரியம் வருது? சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனா கர்த்தர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து சொல்றேன். மன்னிச்சிருங்கப்பா, என் கதையெல்லாம் அவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அதுவும் எப்படி பேசுறாரு? தனியா பேசுறாரு. அதுவும் அந்த சிஸ்டர் எப்படிப்பட்ட சிஸ்டர்கிட்ட பேசுறாரு? படிக்க வேண்டாம், அது படிக்க வேணும். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர்கிட்ட இவர் உட்கார்ந்து தனியா வர கதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் சப்ஜெக்ட் என்னது? தாகத்தை நான் தீர்க்கிறேங்கிறார். நம்ம யாராவது நாம் பேசியிருந்தா ஆளுக்கு சரக்கே கிடையாது, அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 1 தீமோத்தேயு 5:2 வருவீர்களானால், இப்ப நான் சொல்ற ரோல் மாடல் அந்த ஆக்கிலால் பிரிஸ்கில்லால் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில எப்படி ரோல் மாடலா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி ரோல் மாடலா இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லுனாலே போதும் இல்ல. பவுலுக்கு எதுக்கு இவ்வளவு கூடுதல் அறிவு வருது? எப்படிப்பட்ட கற்பா? அங்கேயே நான் ஒரு 5 குறிப்புகளை சொல்லுவது உண்டு. எனக்கு எந்த தகுதியும் கிடையாது சொல்றதுக்கு. ஆனா ஊழியர்களோடு நான் பேசுகிற போது இதை நான் சொல்லியிருக்கிறேன். அங்க நான் போக விரும்பல. எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவித்து புத்தி சொல்லுப்பான்னு சொன்ன போதுங்க. ஆனா எப்படி சொல்றாரு? இப்படிப்பட்ட கற்புடன் எல்லா யாருக்கு சொல்றாரு?
தீமோத்தேயுவாகிய உடன் ஊழியன். பவுலுடைய ஊழியத்துல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாருன்னு சொன்னா தீமோத்தேயு தாங்க. அந்த தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து. இந்த இடத்துல அநேக நாம் தம்பதியர்களாக இருக்கிறோம். சிலர் விதிவிலக்குகளும் உண்டு, தம்பதியர்களும் விதிவிலக்குகளும் உண்டு. ஒரு வார்த்தையை சொல்லும்படி நான் இன்றைக்கு காலையில் உணர்த்தப்பட்டேன். தம்பதியர்கள் தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வயதானவர்களா இருக்கலாம், எனக்கு வயதாயிற்றுன்னு சொல்லலாம். தம்பதியர்களுக்கு நான் சொல்லுகிற ஒன்று, தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக. இந்த கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம், கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். பிரதர் மோகன்தாஸ் சிஸ்டர் உங்களை ஒரு குடும்பங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தம்பதிகள் என்று சொல்லுகிற நிலையில காணப்படுகிற உறவு பிரச்சனைகளாக இருக்கலாம், தாம்பத்தியத்தை குறித்த பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, மனவிட்டு பேசுங்க. சகோதரிகள் சகோதரியோடு, சகோதரர்கள் சகோதரரோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை என்பதை இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தையை நினைவு கூர்ந்தேன். வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே. பிரச்சனை வந்த பிறகு அவன் அப்படி போயிட்டா, இவர் இப்படி போயிட்டார், அப்புறம் போகாம என்னதான் செய்வாங்க? அப்புறம் போகாம என்னதான்? வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வருமுன் காப்போ. பிரச்சனை வந்த பிறகு இல்லைங்க, தேவன் கொடுத்திருக்கிற அத்தனையும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நாம் அனுபவிப்பதற்கு. அந்த வார்த்தைகளை நான் ரொம்ப என்னுடைய ஹார்ட்டுக்குள்ள ரொம்ப கொண்டு வருவேன். என்னன்னா, நாம் 1 தீமோத்தேயு 6:17 பின்பகுதி, நாம் அனுபவிப்பதற்கு. யார் சொல்றா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரேட் பால் சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும். என்ன நன்மையா? அதுல என்னெல்லாம் இருக்கப்போ? நம்ம சாப்பிடுறதுல இருந்து காலையில் எழுப்பி குளிக்கிறது, பிரஷ் பண்றது, இப்படி எல்லாம் இருக்குங்க. என்ன இருக்குது? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்பா மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா? சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? சம்பூர்ணமாய், 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 சம்பூர்ணமா கொடுக்கிறவருங்க அப்பா. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிறவர். ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறவர் இல்ல, கொஞ்சம் தான். கொஞ்சம் அளவா இருந்து கொள்ளணும், கவனமா இருக்கணும். இது மனிதனுடைய ஞானம். ஆனா வேதம் தருகிற ஞானம் என்ன? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. ஜீவனுள்ள தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுகள்ல வருமுன் காப்போம். வந்த பிறகு இல்ல, முட்டி மோதன பிறகு இல்லைங்க. இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி. இந்த சகோதரிகள்லாம் ஒரு நைட்டின்னு ஒன்று போடுறீங்க பாருங்க. இதை கண்டுபிடிச்சவங்களை முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். என்ன பிரைஸ்? நைட்டி கண்டுபிடிச்சவங்களுக்கு நோபல் பிரைஸ். சரி, நைட்ரி கண்டுபிடிச்சது எப்போ போட? நைட்ரினால என்ன அர்த்தம்? இரவு, அப்படித்தானமா? சரியா சொல்றேன்னா? சரி, இரவுல போடுறதுக்கு. ஆனா என்ன நடக்குது?
நான் மரியாதையா தாழ்மையா சொல்றேன், இஸ்லாமிய சகோதரிகளை பார்க்கும்போது பொதுவா நம்ம எப்படி பார்க்கிறோம்? நான் சொல்றேன், அவங்கள பாராட்டணுங்க. அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம், கோயில் கட்டி கும்பிடலாம். ஏன் தெரியுமா? அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கு பேரெல்லாம் எனக்கு வரல, ஆனா ஒரு பெரிய கவுன் மாதிரி ஒண்ணு மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன அடக்கமா போட்டிருக்காங்க. அந்த அடக்கமான ஆடையோடு தான் அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஆனா நம்ம வெளியே போகும்போது எப்படி போறோம் தெரியுமா? சிலர் நைட்டியோடையும் போவோம், அது வேற விஷயம், அது எக்ஸெப்ஷன் கேஸ். ஆனா சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். என்னது எல்லாம் தெரியும்? இதுக்கு இவர் போய் அதை பார்க்கிறார். தாழ்மையா சொல்றேன், கேட்பதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஒரு பேராசிரியை ஒரு சகோதரி பேசுவாங்க அடிக்கடி இந்த இதுகள் பட்டிமன்றங்கள்ல. ஒரு முறை நான் ஏதோ ஒன்றை கேட்கிற பொழுது அது எனக்கு அவங்க அந்த சகோதரி சொல்றாங்கங்க, பெண்கள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கை போற முதல் இடம் என்ன தெரியுமா? இந்த இடம்னாங்க. என்னடா இப்படி என்னமோ சொல்றாங்களா, இங்க ஒரு ஊக்கு குத்தி இருப்பாங்க பாருங்க, அதை சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, நான் சொன்னேன்னா இவருக்கு வேற மாதிரி பேசுறாருன்னு சொல்லிடுவீங்க. அந்த பேராசிரியை அந்த அம்மா சொல்றாங்க, பெண்கள் வீட்டுக்கு வந்த உடனே இத இங்க ஒரு பின்னெல்லாம் குத்தி, இந்த பக்கமா இந்த பக்கமா, சரி எந்த பக்கமோ பின்னெல்லாம் குத்தி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு போடு, ஒரே மூடு, ஒரே ஒரே மூடு மூடியாச்சு. என்னது? நைட்ரி. இப்ப வீட்டுக்காரர் வந்து நீ எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்க, அவர் அப்புறம் எங்க பார்ப்பாரு? வெளியில போகும்போது ஒன்ன பார்க்க முடியுமா? உன்னையே பார்த்துக்கிட்டு நடந்தா அப்புறம் அவர் ரோட்டை பார்த்து நடக்க வேண்டாமா? அவர் ரோட்டை பார்த்து தான் நடக்கணும். புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவதிகள். செய்யப்பட வேண்டியது ஒன்றுங்க, செய்யப்பட வேண்டியது ஒன்று. வெளியே போகும்போது இஸ்லாமிய சகோதரிகளுக்காக நான் அவர்களுக்கு வணக்கம் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு அடக்கமான ஆடை நமக்கு தேவை. ஆனா வெளியே போகும்போது நம்முடைய ஆடையை பார்த்தா பாதி வயிறு தெரியுது, பாதி முதுகு தெரியுது, இன்னும் தெரியுதுங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே மூடியாச்சு. அம்மா மாதிரிலாம் எதுக்கு சிரிக்காங்கன்னு தெரியல, யாரெல்லாம் கேட்டுட்டு எனக்கு என்னெல்லாம் கல்லறி விழ போகுதுன்னு தெரியல. நான் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன். கண்களை மூடுவோம். ரோல் மாடல், சிறந்த முன்மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கே சிறந்த முன்மாதிரியா இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் எங்கே சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, தாசரே தரணியை அன்பால், அதுல தாங்க இயேசுவை சொந்தமாக்க முடியும். மைக்க பிடிச்சு நாம போடுற சத்த காட்டுல எல்லாம் நடக்கும்னா இதுக்குள்ள நம்ம தேசங்கள் எல்லாம் எப்படி ஆயிருக்கணும் தெரியுமா? அப்படியே பெரிய பரலோகமா இங்கேயே மாறி இருக்கணும். நாம் செய்ய வேண்டியதை தவறிவிடக் கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடி ஜெபிப்போம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தார் இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.